அப்புறம் 92வது வருஷம் நானும் சாந்தானந்த சுவாமியோட சேர்ந்து கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதற்கு பிற்பாடு 2004ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் ஒன்று நடைபெற்றது. இப்ப நடக்க போற கும்பாபிஷேகம் 5வது கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், எப்படியெல்லாம் இந்த கோவிலை அமைக்க வேண்டும் என்று பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகள் அவர்கள் சங்கல்பம் செய்து கொண்டு 2017ஆம் ஆண்டு முதல் இதை பத்தி எல்லாம் பேசிக்கொண்டே வந்தோம். 2017ஆம் ஆண்டு சாதுர்மாசியத்தில் இப்ப இந்த இங்கிலீஷ்ல வாக் த்ரூ அதெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி கோவில் அப்படியெல்லாம் டிசைன் பண்ணி பார்த்து ஒரு 10 நிமிஷம் அந்த வரைபடங்கள்லாம் பார்த்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் எந்தெந்த தூண்ல எந்தெந்த தேவதைகள் இருக்கணுங்கிறதுக்காக சரஸ்வதி மகாலுக்கு சென்று மயமதம்ங்கிற புஸ்தகமும் சிற்பரத்னாகரம் என்ற புஸ்தகத்தையும் வாங்கி அதுக்குள்ள அதற்கு என்ன ஒரு அம்பாள் உணர்த்தினார் என்றால் தர்ம சம்பர்தனி திருவையாறுல இருக்கிற மாதிரி இங்க கோவில கட்டணும்னு ஓங்காரானந்த மகாசுவாமிகளுக்கு புவனேஸ்வரி தேவியானவள் உணர்த்தினார்கள். அதனால அதே மாதிரியே செய்யணும் என்று தீர்மானம் செய்யப்பட்டு 13,100 சதுரடியில 96 தூண்கள், 96 தூண்கள்ல 950 விக்கிரகங்கள், தேவதா மூர்த்திகள், 63 பாவை விளக்குகள், இவற்றோடு சேர்த்து நாம் கும்பாபிஷேகங்கள்லாம் செய்யணும் என்று திட்டமிட்டு அவருடைய ஒரு சத்திய சங்கல்பமானது அவருடைய அனுகிரகத்தினாலையும் அனைத்து குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருளுடன் 90% வேலைகளை பூர்த்தி செய்து மேல அப்படியே கருங்கல்லால முடியாச்சு. வீடியோ எல்லாம் எடுத்து 5 நிமிஷம் 7 நிமிஷம் எல்லாம் போட்டிருக்கான் ஜெகன்மாதா புவனேஸ்வரி அப்படி. இப்ப அதுக்கு மேல நாம அதை பாதுகாக்கக்கூடிய வகைக்கு வெதரிங் கோர்ஸ் செய்ய வேண்டிய வேலை இருக்கு, பிளம்பிங், எலக்ட்ரிக். அப்புறம் இந்த கோவில் மொத்தமா பாடசாலையோட சேர்ந்து இருந்ததுனால கிட்டத்தட்ட அது ஒரு 19,000 சதுரடிக்கு மேல இருந்தது. இந்த கோவில் கல்ஹார திருப்பணிக்காக அதெல்லாம் கொஞ்சம் நாம இடிக்க முடியாத இருந்த காரணத்தினால இப்ப அந்த பாடசாலையும் புனரமைப்பு பண்ண வேண்டியிருக்கு. அப்பதான் வேத பாடசாலையை நடத்த முடியும். உங்களுக்கு கோசாலை இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய ஒரு கும்பாபிஷேகத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக மக்கள் சக்தி தான் மகேஷன் சக்தி, சங்கே சக்தி கலவு யுகேன்றார். 10 பேர் 100 பேர் சேர்ந்தாதான் ஒரு காரியத்தை திறம்பட செய்ய முடியும். அதனாலதான் கூட்டு வழிபாடாக நாம் இந்த சண்டி ஹோமத்தை எல்லா இடத்திலையும் செய்து ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய பிரச்சாரத்தையும் இந்த கும்பாபிஷேக பிரச்சாரத்தையும் செய்து வருகிறோம். இப்ப என்னன்னா 6/6/1962 புவனேஸ்வரி பிரதிஷ்டையாச்சு. இது 5வது கும்பாபிஷேகம். இப்ப கல்ஹார திருப்பணி பூர்த்தியாகி வருகிற அடுத்த மாசம் 19ஆம் தேதி அன்னைக்கு ஜெகன்மாதா புவனேஸ்வரியை பாலஸ்தாபனம் பண்றோம், பாலாலயம் பண்றோம். அன்னைக்கு பார்த்தோமே ஆனால் பங்குனி விசாக நட்சத்திரம், சாந்தானந்த சுவாமிகள் அவதரித்த நட்சத்திரம். அதே மாதிரி வருகிற ஜூன் மாசம் 1, 2, 3, 4, 5 நாட்களுக்கு வைதிக சம்பிரதாய ஸ்ரீவித்யா முறைப்படி பிரதிஷ்டையானது நடக்க போகும். ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கா, ஆகமமா வைதிகமா இதெல்லாம் கேள்விகள் வருது. அதனால வைதிக ஸ்ரீவித்யா சம்பிரதாய முறைப்படி அந்த இடத்துல பிரதிஷ்டையானது நடக்க போகும். மொத்தம் வைதிகாலுடைய கணக்குக்கு 10 காலம், நம்மளுடைய கணக்குக்கு ஹோமம் 8 காலம். ஏன்னா வைதிகாலுக்கு கணபதி ஹோமத்திலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு சங்கரகணம், அங்குரார்ப்பணம், பிரவேச பலி இதெல்லாம் பண்ணியாகும். அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் 5ஆம் தேதி காலத்தால முடிஞ்சாச்சுன்னா அன்னைக்கு ராத்திரி பிரதமம் நந்ததை லஞ்சே த்விதீயம் பஞ்சகவியகம் பஞ்சாமிரதம் திருத்தீயம் சியாது திருதஸ்நானம் சதுர்த்தகம் பஞ்சமம் பயதாஸ்நானம் ததிஸ்நானம் துஷட்டகம் சப்தமம் மதுனாஸ்நானம் இக்ஷுசார மதாட்டவம்
நவமம் பலசாரம் சியாத்து தஜமம் நாளிகேரஜம் ஏகாதசம் கந்ததோயம் துவாதசம் ஜலமுட்சதேன்னு ஒரு பிரகாரம் இருக்கு. அதுபடி உங்களுக்கு மகாபிஷேகங்கள் தான் பண்ணணும். நான் என்ன அம்பாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்னா 1967 முதல்ல சாந்தானந்த சுவாமிகள் கந்தாசிரமத்திலே பாடசாலை ஆரம்பிச்சார். அப்புறம் 74 புதுக்கோட்டை பாடசாலை ஆரம்பிச்சார். அங்க படிச்சுட்டு போனவா ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி சண்டிகோபம் சக்கரவர்த்திகளா மகா சக்கரவர்த்திகளா இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இவரெல்லாமே அடிக்கடி எல்லா ஊர்லயும் காமாட்சியாலையும் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் காஞ்சிபுரத்து மூலமா இந்த சாம்பிஸ்வரி சர்மா அவர்கள் நிறைய சண்டிகோபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவ எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு உங்களுக்கு நான் இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணணும் அம்மா சொல்லிட்டே இருக்கா அப்படியே முடிச்சு. அதனால இதெல்லாம் ஒரு நிமித்த சாஸ்திரம் கேரளால இந்த மாதிரி எல்லாம் ஹோமம் முடிஞ்சதுல சத்தம் வந்தா நல்லது. உடனே சோழி உருட்டி போடுவா குரு எங்க ரஞ்சில வருதா. அதனால நமக்கு ஆனா அம்பாள் என்ன சொல்லியிருக்கா 12ஆம் அத்தியாயத்துல கிரகபீடா சுஜோகுதா கிரகத்தை கண்டு பயப்படாத மகாத்மத்தை கேட்டாலே உனக்கு கிரக உபாதையெல்லாம் போயிடும். அதனால இது ஒரு நிமித்த சாஸ்திரப்படி பார்த்தா ஆமாங்க. அதனால சுவாமிகள் காலத்துல பாடசாலையில படிச்சவாள்னா சேர்ந்தே அந்த கும்பாபிஷேகத்துல வந்து நிறைய ஜெபம் பண்ணணும். இவாளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஆளுக்கு ஒரு 40 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாளே நீங்க படிக்கிற காலத்துல கண்டுபிடிச்சு கொடுங்கோன்னா எல்லாரும் இதோங்கிறாளே தவிர கும்பாபிஷேகம் முடிவுக்கு முன்னாடியாவது தரணும் வாழலாம். அதுக்கும் பிரார்த்தனை பண்ணணும். அதனால நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க 40 பேரை பிடிக்கிட்டு எல்லாரும் நேரம் சொல்லியிருக்கீங்க. அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்க பேர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ண முடியும். அதனால இந்த 10 காலமும் நடைபெற்று அப்புறம் 5/6/2025 பண்ணணும். 6/6/62 கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. இப்ப அந்த 5ஆம் தேதி என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னா அங்க 122 வருஷம் 126 வருஷத்துக்கு முன்னாடி சமாதியான ஸ்வயம்பிரகாஷ் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் என்று போற்றப்படும் ஜட்ஜு சுவாமிகள் அவதார தினம் 5ஆம் தேதி. இதெல்லாம் எவ்வளவு பொருத்தமா குருநாதரும் இப்பதான் நான் சொன்னது நினைவு வச்சுக்கணும். சசிய குரு தேவதா ஆத்மா ஐக்கிய சித்தின்னு பாவனம் இடத்துல சொல்லியிருக்கு. இப்ப தெரியுறதா? குரு தேவதை ஆத்மா ஐக்கிய சித்தி. அப்ப அந்த வந்து இந்த உபாசகனுக்கு என்ன அம்பாள் பண்றா அப்படின்னா நம்ம 3 பேரும் ஒண்ணுதாண்டா அப்படின்னு சொல்லி அவ ஆனந்தமா நமக்கு சித்தாமணி கிரகத்துக்கு அழிச்சுட்டு போறதாகவே வர்ணனை எல்லாம் பண்றாரு. ஸ்ரீநகர வர்ணனைன்னு ஒண்ணு நம்ம குருவானந்த மண்டலியில ஒரு புத்தகம் போட்டிருக்கா, படிச்சுட்டு போயிட்டு அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே 40 முக்கோணத்துல அப்படியே அம்பாள் எப்படி இருக்காங்கிறத அப்படியே படிக்க 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 ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே இருக்க. அதனால இது அத்தனையும் ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோத ரூபம் யோகீந்திர மீடியம் கௌரவ வைத்தியம் ஸ்ரீமத் குரு நித்தியம் நமாமின்னா அது குரு ஒருவராலதான் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க முடியும், ஆனந்தத்தை கொடுக்க முடியும். இதெல்லாம் சாஸ்திரம் கூறிய உண்மை. அதனால நாம இடைவிடாமல் வழிபட்டு வந்தோமையானால் குரு தேவதை ஆத்மாதான் ஐக்கிய சித்தின்னா இந்த கும்பாபிஷேகத்திலே குருவோட ஒரு அவதார தினத்திலேயே இந்த கும்பாபிஷேகம் பண்றோம். அதே மாதிரி குரு அவதார தினத்திலேயே பாலாலயம் பண்றோம். இதை விட நம்ம பிறவியில நாம என்ன பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கோம் சொல்லுவோம். அதனால அந்த திருப்பணியை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணும். அந்த திருப்பணிக்கு வேணுங்கிற உதவி எல்லாம் செய்யணும். இது பூர்த்த தர்மம்னு பேரு. இஷ்டாபூர்த்தம் இது பூர்த்த கர்மாங்கிறது உலக மக்கள் சேர்ந்துதான் செஞ்சாகணும். வாபி கூப்ப தட்டாகாதி கிணறு வெட்டுதல், குளம் வெட்டுதல், பள்ளிச்சாலை அமைத்தல், அதே மாதிரி அநாத ஆசிரமங்கள்லாம் ஏற்படுத்துதல், கோவில்லாம் அமைத்தல், இதெல்லாம் வந்து பூர்த்த தர்மம்னு சாஸ்திரத்துல ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதனால இது எல்லாருமா சேர்ந்துதான் செய்ய முடியும். இந்த திருப்பணிக்கு எல்லாரும் உங்களால முடிஞ்ச உதவி எல்லாம் செய்யுங்க. எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பா வாங்கும். யார் யார் வரையிலும் முன்னாடியே இங்க போன் நம்பர்லாம் எழுதி வச்சிருக்கா. இங்க வியாசநாராயணன் இருக்கார். எல்லாரும் அவர்கிட்ட சொல்லி எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு வரவுங்கிறதெல்லாம் பதிவு பண்ணிட்டா அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள்லாம் அங்க பண்ண முடியும். அங்க இருக்கக்கூடிய அறங்காவலர் அத்தனை பேருக்குமே கல்யாண மண்டபம்லாம் வைத்திருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும்
ரூம்ஸ் எல்லாரும் நிறைய வைத்திருக்கிறார்கள். அதனால அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதனால நீங்க எல்லாரும் வாங்க. உபாசகாலா வரவாளுக்கு முன்னுரிமை எல்லாம் நம்ம கொடுக்கணும். அதனால இன்னைக்கு நான் இதெல்லாம் சொல்றேன். அதனால இந்த கும்பாபிஷேகம் பூர்த்தியாக நடைபெற்று எல்லோரும் ஆனந்தமா இருக்கணும். ஜெகன்மாதா புவனேஸ்வரி நித்திய சாநித்தியமா அங்க இருந்து அப்படியே அந்த அவதூத ஞான பரம்பரை தழைத்து ஓங்கி நின்று உலகத்துக்கெல்லாம் அனுகிரகம் செய்யணும் என்ற பிரார்த்தனையுடன் பூர்ணாகுதியை துவங்குவோமாக. வாசோ